खलीफा के हम हैं खलीफा हमारा, वो दिल है हमारा आका हमारा, हमारा हमारा खलीफा हमारा, वो दिल है हमारा आका हमारा, वो दिल है हमारा आका हमारा। அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் வீக் வித் ஹுசூர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அமெரிக்காவைச் சேர்ந்த மஜ்லிஸ் ஹுதாமுல் அஹ்மதியா உறுப்பினர்கள் திங்கட்கிழமையன்று ஹஸ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களை சந்தித்த நிகழ்ச்சியை வழங்குவதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். அன்பான ஹுசூர் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. திங்கட்கிழமை அமெரிக்காவின் வெர்ஜீனியாவைச் சார்ந்த ஹுதாம் ஹஸ்ரத் அமீருல் மோமினீன் அவர்களை சந்திக்கக்கூடிய நல்வாய்ப்பை பெற்றார்கள். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற சந்திப்பிற்காக ஹுத்தாம் குழுவினர் குறிப்பாக பயணம் மேற்கொண்டு சென்றிருந்தனர். அனைத்து ஹுத்தாமும் ஹுசூர் அவருடன் பேசவும் தங்களை அறிமுகப்படுத்தவும் வாய்ப்பு கிடைத்தது. கலந்து கொண்டவர்கள் தங்கள் மார்க்க நம்பிக்கை தொடர்பாகவும் சமகால பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல்வேறு கேள்விகளை கேட்டனர். எனது கேள்வி என்னவென்றால், நல்லவர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் இருக்க மார்க்கம் தேவையில்லை என்று பலர் கூறுகிறார்கள். அன்பான ஹுசூர் அவர்களை, இது ஏன் உண்மை இல்லை என்பதையும் சரியான பாதையில் இருக்க மார்க்கம் ஏன் தேவைப்படுகிறது என்பதையும் விளக்க முடியுமா? சில நாட்களுக்கு முன்பு தான் நான் ஒரு கேள்விக்கு பதிலளித்த போது, நல்லொழுக்கம் உள்ளவர்கள் மார்க்கவாதிகளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டேன். தம்மை தானே முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொள்ளும் முஸ்லீம்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் இன்று முஸ்லீம்களின் செயல்களை பாருங்கள். அவர்களின் ஒழுக்கம் நல்லவிதமாக இருப்பதில்லை. இவர்களை விட சில நாத்திகர்கள் சிறந்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தை பின்பற்றாதவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லது எந்த மதத்தையும் பின்பற்றாத சிலர் நல்லொழுக்கங்களை கொண்டுள்ளனர். அசல் விஷயம் என்னவென்றால், இஸ்லாமோ அல்லது மார்க்கமோ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில்லை என்று கூறுவது சரியல்ல. இந்த உலகில் வந்த ஒவ்வொரு நபியும் நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்துள்ளார். அனைவரிடத்திலும் காணப்படும் சில பொதுவான போதனைகள் உள்ளன. கடவுள் ஒருவன், அவனை வணங்க வேண்டும் என நம்புவது, மற்றவருடன் நல்ல விதத்தில் நடந்து கொள்வது போன்றவை. இது கிறிஸ்தவத்திலும் உள்ளது, யூத மதத்திலும் உள்ளது. ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களின் போதனையும் ஆகும். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையும் இஸ்லாத்தின் போதனையும் ஆகும். எனவே ஒவ்வொரு நபியும் கற்றுக் கொடுத்துள்ளார் என்று கூறும்போது ஒவ்வொரு ஒழுக்கமும் மார்க்கங்களில் இருந்துதான் வருகிறது என்பது நிரூபணமாகிறது. எனவே யாரெல்லாம் நல்லொழுக்கங்களை கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மார்க்கத்தில் இருந்துதான் கற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று நாம் கூறலாம். நாங்கள் கடவுளையும் மதத்தையும் நம்பவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் என்றால் அது முற்றிலும் வேறு விஷயமாகும். உண்மை என்னவென்றால், நல்லொழுக்கங்களை கொண்ட எந்த மதத்தையும் நம்பாதவர்கள் பிறக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் மார்க்கத்தை நம்பினால், என்னுடைய உரிமைகளை நிறைவேற்றினால், அத்துடன் நல்ல ஒழுக்கங்களை கொண்டிருந்தால் உங்களுக்கு பன்மடங்கு வெகுமதி அளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதனால்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், எவர்கள் வெளிப்படையாக மதத்தை நம்புபவர்களாக இருந்து கொண்டு தொழுபவர்களாக இருந்து கொண்டு பிறகு ஏழைகளின் உரிமைகளை நிறைவேற்றாமலும் உண்மை பேசாதவர்களாகவும் சண்டைகளில் ஈடுபடுபவர்களாகவும் மற்றவர்களின் உரிமைகளை பறிப்பவர்களாகவும் இருப்பார்களோ அவர்களின் இறைவணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர்களை நரகத்தில் போட்டு விடுவேன் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். ஆகவே மார்க்கத்தை நம்புவது மட்டும் போதாது, மாறாக நல்லொழுக்கங்களும் மிக முக்கியமானவை என்று அல்லாஹ் அனைத்தையும் கூறிவிட்டான். அல்லாஹ்வுக்குரிய உரிமைகள் இருப்பது போலவே அடியார்களின் உரிமைகளும் உள்ளன. அல்லாஹ் இந்த உரிமைகளை நிறைவேற்றச் சொல்கிறான். ஒருவர் அடியார்களின் உரிமைகளை நிறைவேற்றவில்லை என்றால், ஒருவர் தம்மை பொறுத்தவரை எனக்கான உரிமையை நிறைவேற்றி வருகிறார் என்றாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே மார்க்கம் நம்மை சீர்கெடுத்து விட்டது என்று சொல்பவர்களிடம் மார்க்கத்தின் அடிப்படை போதனை தான் உங்களிடத்தில் நல்லொழுக்கங்களை உருவாக்கியுள்ளது என்று கூறவும். அப்படிப்பட்ட மக்கள் படிப்படியாக தங்கள் மதத்தின் போதனையை விட்டுவிட்டு அதிலிருந்து நல்லொழுக்கத்தை மட்டும் வைத்து கொண்டது வேறு விஷயம். ஆனால் மார்க்கத்தை நம்புபவராகவும் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவராகவும் இருப்பவருக்கு உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை என்று நாம் நம்புகிறோம். அப்படிப்பட்டவருக்கு மறுமையில் அல்லாஹ் பன்மடங்கு வெகுமதி அளிப்பான். மார்க்கத்தை நம்பாதவர்களுக்கு இந்த வெகுமதி வழங்கப்படாமல் போகலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்களோ மறுமை வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஒருவர் 80 அல்லது 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார். ஒருவர் அதிகபட்சமாக 100 வயது அல்லது 105 வயது வரை வாழலாம். நேற்று உங்கள் முந்தைய ஜனாதிபதியில் ஒருவர் ஜிம்மி கார்ட்டர் 100 வயதில் காலமானார். இதைவிட நீண்ட காலம்
வாழ்பவர்கள் மிக குறைவு. இல்லையெனில் பொதுவாக மக்களின் ஆயுட்காலம் 80 முதல் 90 ஆண்டுகள் வரை உள்ளது. எனவே மறுமையில் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் அதிக வெகுமதி அளிப்பான். இதுதான் எங்கள் கண்ணோட்டம். நாங்கள் மார்க்கத்தை நம்புபவர்கள், இறைவனை நம்புபவர்கள், மறுமையை நம்புபவர்கள் என்று கூறுங்கள். ஆகவே நாம் மார்க்கத்துடன் நல்ல ஒழுக்கங்களையும் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகும். நான் முஸ்லிமாவேன், தொழுகிறேன் என்று கூறினால் நான் உன் தொழுகை முகத்தில் வீசுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே அல்லாஹ் இதை கூறிவிட்டான். அல்லாஹ் தொழுபவர்களை மட்டும் மன்னிப்பான், மற்றவர்களை மன்னிப்பதில்லை என்று நாம் ஒருபோதும் கூறவில்லை. நல்ல செயல்களை செய்தால் அவன் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் எல்லாம் வல்லவன், அவன் எஜமானனாவான், நீதிபதி அல்ல. அவன் எப்போதும் நீதி வழங்கி ஆக வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. மாறாக யாராவது நல்ல செயல்களை செய்திருந்தால் அவர்களை அவன் மன்னிக்க விரும்பினால் மன்னிக்க முடியும். அன்பான உசூர் அவர்களே, எனது கேள்வி என்னவென்றால், நமது நெருங்கிய உறவினர்கள் அகமதி இல்லை என்றால் அவர்கள் மீது நமக்கு என்ன பொறுப்புகள் உள்ளன? அவர்கள் அகமதியத்தின் உண்மைத்தன்மை ஏற்றுக்கொள்வதற்கு துவாவுடன் அவர்களுக்கு எவ்வாறு புரிய வைக்க முடியும்? உண்மை என்னவென்றால், மார்க்கத்தில் எந்த கட்டாயமும் கிடையாது, பலவந்தம் கிடையாது. அகமதிகள் அல்லாத உறவினர்கள் உங்களுடன் நல்ல உறவை கொண்டிருந்தால் அவர்கள் உங்களை நல்லவர்கள் என்று கருதுவதன் அடிப்படையில் தானே அவ்வாறு செய்கிறார்கள். சில அகமதி அல்லாத உறவினர்கள் நீங்கள் அகமதி ஆகிவிட்டீர்கள், ஆகவே நாங்கள் உங்களை புறக்கணிக்கிறோம் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் உங்களுடன் பேசுவதில்லை, உங்களுக்கு எதிராக பேசுகிறார்கள், உங்களுக்கு நஷ்டம் விளைவிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் உங்களுடன் ஏதேனும் உறவினர் தொடர்பு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய இயல்பு நல்லதாக உள்ளது என்று அர்த்தம். எனவே நீங்கள் அவர்களுடன் நட்பையும் தொடர்பையும் பேணுங்கள். இஸ்லாமிய போதனைகளின்படி உங்கள் நல்ல ஒழுக்கங்களை அவர்களுக்கு காட்டுங்கள். தற்போது ஒழுக்கங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் உதவுங்கள், அவர்களுக்கு பயன்படுங்கள், அவர்களுக்காக துவா செய்யுங்கள். எனவே அவர்கள் உங்கள் நடத்தையையும் அவர்களுடனான உங்கள் அணுகுமுறையையும் பார்க்கும்போது நீங்கள் நல்லவர்கள் என்பதை அவர்கள் உணர்வார்கள். பிறகு படிப்படியாக ஒரு காலம் வரும், அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை திறப்பான், அவர்களும் அகமதிகளாக மாறுவார்கள். உங்கள் நெருங்கிய உறவினர்களான முஸ்லிம்களை மட்டும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஒருபோதும் கூறவில்லை. உங்கள் நெருங்கிய உறவினர்களை கருத்தில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். உங்கள் இரத்த உறவுகளை கவனித்துக் கொள்ளுங்கள், மேலும் உங்கள் மனைவியின் இரத்த உறவுகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளும்போது அது யாராக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யும்போது அது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் அந்த சூழலில் அமைதியும் பாதுகாப்பும் நிலைபெறும். படிப்படியாக ஒரு காலம் வரும், அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நட்பாக்கியத்தில் எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்வார்கள். இல்லை என்றால் குறைந்தபட்சம் உங்கள் ஒழுக்கங்களுக்கு உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். அன்பிற்குரிய உசூர் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகை இஸ்லாத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் என்று தாங்கள் இதற்கு முன்பு பலமுறை கூறியிருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், தொழுகையில் முழு கவனம் செலுத்துவதற்கு ஏதேனும் முறையோ அல்லது உத்தியோ உள்ளதா? சோம்பேறித்தனம் ஏற்படும் போது சரியான நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதை உறுதிப்படுத்த ஏதேனும் வழிமுறை உள்ளதா? விஷயம் என்னவென்றால், நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதை செய்ய உங்களுக்கு மன விருப்பம் இருப்பதால் அதை செய்கிறீர்கள். நாம் ஏன் தொழ வேண்டும்? அது ஏதேனும் நோக்கத்திற்காக மட்டும்தானா? மனிதனுக்கு 2 விஷயங்கள் உள்ளன. முதலாவது, ஓர் இலக்கை அடைய ஒருவர் வேலை செய்கிறார். இரண்டாவது, ஒருவர் மற்றொரு நபரை நேசிப்பதால் அவரின் அன்பை பெறுவதற்காக அவர் அவ்வாறு செய்கிறார். ஒரு நபர் தனது பெற்றோர் சொல்வதை கடைபிடித்தால் பணம் பெறுவதற்காகவோ உடைகள் பெறுவதற்காகவோ அல்லது இரவில் தனது தாயார் உணவளிக்க மாட்டார் என்பதற்காகவோ அதை செய்வதில்லை. அன்பை காட்டாவிட்டாலும் தாய் உணவு கொடுப்பால்தான். நீங்கள் உங்கள் தாயை நேசிக்கிறீர்கள், உங்கள் தந்தையை நேசிக்கிறீர்கள், அவர்கள் உங்களை கவனித்துக் கொள்கிறார்கள் என்பதால். ஒருவர் தனது தந்தையை இதன் காரணமாகத்தான் நேசிக்கிறார். எனவே என்னை விடவும் நீங்கள் அவர்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். தாய் தந்தையை விட அதிகமாக இறைவனை நேசிக்க வேண்டும். நீங்கள் இறைவனை நேசிக்கும் போது நீங்கள் இயல்பாகவே அவனை வணங்குவீர்கள். பின்னர் உங்களுக்கு இறைவணக்கத்தின் சிந்தனையும் வரும். சிந்தனை வரும்போது நீங்கள் தொழுவதின் பக்கம் கவனம் செலுத்துவீர்கள். ஏனென்றால் நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக படைத்துள்ளேன் என்று அல்லாஹ் திருக்குறளில் கூறியுள்ளான். இறைவணக்கத்தினால் எனக்கு எந்த பயனும் கிடையாது, உங்களுக்கு தான் பயன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதற்கான எந்த நன்மையும் எனக்கு கிடைப்பதில்லை, உங்களுக்கு தான் கிடைக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அல்லாஹ் உங்களுக்கு வெகுமதி அளிப்பான். மேலும் உங்கள் சிறிய முயற்சிக்காக அவன் பெரிய வெகுமதியை வழங்குகின்றான். இதை தவிர மறுமையின் வெகுமதியையும் அவன் வழங்குகின்றான். அல்லாஹ் நம்மை படைத்துள்ளான், அவன் நமக்கு இந்த அருட்கொடைகளெல்லாம் அளித்துள்ளான், அவன் நமக்கு இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளான், அவன் நமக்கு பெற்றோர்களை கொடுத்துள்ளான், என் செலவுகளுக்கு பணம் செலுத்தும் நல்வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கியுள்ளான், படிப்பதற்கு எனக்கு நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது, எனக்கு இது போன்ற வசதிகள் கிடைத்துள்ளன, நான் அமெரிக்காவில் இருந்து கொண்டு படிக்கிறேன், எனக்கு நல்ல வேலை கிடைத்துள்ளது அல்லது நல்ல வேலை எனக்கு கிடைக்கும், ஏனென்றால் அதற்கான நல்வாய்ப்புகள் இருக்கின்றன,
ஆகவே என்ற சிந்தனைகள் உள்ளத்தில் இருந்தால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற சிந்தனையும் தோன்றும். எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே ஒருவர் நன்றி உள்ளவராக ஆகும்போது, அதை வெளிப்படுத்தும் போது, நன்றி உணர்வு வெளிப்படுத்த நீங்கள் உங்கள் நன்றியை தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் என்னிடம் 5 முறை வர வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். 5 முறை நீங்கள் வந்தால் நான் உங்களுக்கு வெகுமதியை இன்னும் அதிகரிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்ற மனநிலையை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நாம் அல்லாஹ்வை நேசிக்கும் போது நாம் அவனை வணங்குவோம். ஹஸரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் கடமையாக நினைத்து கொண்டு அவசரமாக தொழுகையை நிறைவேற்றினால் தனக்கு இது தேவையில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். தொழுகையின் உரிமைகளை நிறைவேற்றாதவர்களின் தொழுகைகளை நான் திரும்ப அனுப்பிவிடுகிறேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ளான். ஒருபுறம் மக்களின் உரிமைகளை நிறைவேற்ற மாட்டார்கள், மற்றொன்று அவர்கள் சோம்பேறித்தனமாக தொழுகைக்காக நிற்கிறார்கள். அவர்கள் அதை ஒரு சுமையாக கருதுகிறார்கள், அல்லது தாய்க்குரியதால் தொழுகிறார்கள், தாய்க்கு காட்டுவதற்காக தொழுகிறார்கள், அல்லது தந்தை தொழச் சொன்னதால் தொழுகிறார்கள், அல்லது ஹுத்தாம் அஹ்மதியா என்று கூட்டம் இருப்பதாக சொல்லியிருக்கிறது, எனவே கூட்டத்திற்கு செல்லும் போது அங்கு மகரிப் மற்றும் இஷா தொழுகையை தொழுது விடலாம் என்று கருதுகிறார்கள், அல்லது ஜுமா தொழுவது கட்டாயம் என்று தொழுகிறார்கள். அல்லாஹ்வின் மீதான நேசத்தை உங்கள் உள்ளங்களில் ஏற்படுத்துங்கள், பின்னர் தொழுகையில் இன்பத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் தாய் தந்தையரை விட அதிகமாக என் மீது நீங்கள் அதிக அன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆகவே அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்வே உன் அன்பை வழங்குவாயாக என்று தொழுகையில் துவா செய்யுங்கள். அப்போதுதான் ஒருவர் உண்மையான நம்பிக்கை கொண்டவராக ஆகிறார். ஜஸாக்கல்லாஹ் ஹுசூர். எனது கேள்வி என்னவென்றால், உலகின் தற்போதைய நிலைமை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது வரும் காலங்களில் மேற்கத்திய நாடுகளில் வாழும் முஸ்லிம்களின் வாழ்க்கை கடினமாகிவிடும் என்றும் மேற்கில் வழங்கப்படும் சுதந்திரங்கள் நம்மிடமிருந்து பறிக்கப்படும் என்றும் தாங்கள் கருதுகிறீர்களா? இதை பற்றி நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இதை பற்றி பலமுறை பலர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். இஸ்லாம் முன்னேற வேண்டுமென்றால் அது அஹ்மதியா ஜமாத் மூலமாகவே நிகழும். ஆகவே இது அஹ்மதியா ஜமாத்திற்கு பெரும் ஆபத்தாக உள்ளது. சிலர் இஸ்லாத்திற்கு எதிராகவும் இறுதியில் அஹ்மதியா ஜமாத்திற்கு எதிராகவும் நிற்கும் ஒரு காலம் வரும். அது நிகழும் முன் நீங்கள் ஒரு புரட்சிகர மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் அந்த பகைமைகள் வளர்ந்து முன்னேற வாய்ப்புள்ளது. வெற்றி கிடைக்கும்போது எதிரிகளும் அதிகரிப்பார்கள் என்பது வெளிப்படை. மேலும் இந்த பகைமை மேற்கு நாடுகளுக்கும் பரவும். உண்மையில் அவர்கள் எப்போதும் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஹிலாஃபத்துக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்கலாம் என்று அவர்களின் சிந்தனைகளில் இவ்விஷயங்கள் உள்ளன. அதற்காக அவர்கள் வெவ்வேறு தந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். மக்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கிறார்கள், எதிர்ப்பை எழுப்புகிறார்கள், எல்லா வகையான பரப்புரைகளையும் செய்கிறார்கள். அமெரிக்காவில் நீங்கள் இதை நன்கு அறிவீர்கள். ஏனென்றால் அங்கு ஏராளமான பரப்புரைகள் செய்யப்படுகின்றன. அவர்கள் அதற்கு பிறகு என்ன செய்வார்கள் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். ஆனால் அது நிகழும் முன் நம்முடைய சரியான முயற்சிகள் இருக்குமென்றால், அல்லாஹ்வின் அருள் இருக்குமென்றால், துவா இருக்குமென்றால் அல்லாஹ் இதிலிருந்து நம்மை காப்பாற்றவும் செய்யலாம். எனவே நாம் பாடுபட வேண்டும். அதனால்தான் இப்போதிலிருந்தே நமது செய்தி எல்லா இடங்களிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் கூறுகிறேன். 45,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்ட பிறகு மேற்கத்திய நாடுகளில் சில இடங்களில் இன்னும் கூறுவதென்றால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நாத்திகர்கள் உட்பட அனைத்து மக்களிடமும் இது அநீதி என்றும் இனப்படுகொலை என்றும் குரல் எழும்ப தொடங்கியுள்ளது. அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசத் தொடங்கியுள்ளனர். ஆனால் 30,000 40,000 பேர் கொல்லப்படாதவரை யாரும் குரல் எழுப்பவில்லை. 70% குழந்தைகள் இறந்துவிட்டனர். எனவே அதேபோல் இஸ்லாத்துக்கு எதிராக இதுபோன்ற அநீதிகள் நிகழ்த்தப்படும் வரை, மக்கள் இறக்க தொடங்கும் வரை காத்திருப்பதை விட பிறகுதான் இந்த மக்களிடமிருந்து எதிர்ப்பு குரல் வரும். அதற்கு முன்பே நாம் யார் என்பதை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால்தான் நீங்கள் உங்கள் நாடுகளில் தப்லீக் செய்ய வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அஹ்மதியத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நான் கூறுகிறேன். 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகையில் 10% இந்த செய்தியை தெரிவிக்க நான் அறிவுறுத்தியிருந்தேன். நீங்கள் அப்போது அப்படி செய்ய தொடங்கியிருந்தால் இப்போது இன்னும் பலருக்கு நம்மை அறிமுகப்படுத்தியிருப்போம். நீங்கள் விர்ஜீனியாவில் வசிக்கிறீர்கள். அங்குள்ள மக்கள் தொகையில் 2% கூட அஹ்மதிகள் யார் என்பது பற்றி தெரியாது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் அங்கு முபாரக் பள்ளிவாசலையும் மஸ்ரூல் பள்ளிவாசலையும் கட்டியுள்ளீர்கள். பல பெரும் பணிகளை செய்துள்ளீர்கள். உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு அக்கம் பக்கத்தார்களை அழைக்கிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் உங்களை அறிவார்கள்? ஆகவே இது நடந்தே தீரும். ஆனால் இந்த எதிர்ப்புக்கு முன் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னவென்றால், நாம் நம்மை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு முன்பே
நாங்கள் அமைதி விரும்பும் மக்கள். எங்களுக்கு எந்த ஒரு மறைமுக நோக்கங்களோ குறிக்கோளோ கிடையாது. எங்களது ஒரே குறிக்கோள் அல்லாஹ்வை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வதுதான். நாங்கள் அதிகாரத்தை வேண்டவில்லை என்று கூறிவிட வேண்டும். மற்றவர்கள் ஆட்சிக்கு வந்து தங்கள் உரிமைகளை பறித்துவிடக்கூடாது என்று அரசியல்வாதிகளும் உலக மக்களும் அஞ்சுவதுண்டு. எங்களுக்கு அத்தகைய லட்சியங்கள் எதுவும் கிடையாது. நாங்கள் மார்க்கத்தை நம்புவர்கள், மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறோம். மற்றபடி ஆட்சி அதிகாரம் உங்கள் வசமே இருக்கட்டும் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் அவர்களின் பகைமை ஓரளவுக்கு குறையக்கூடும். ஆனால் எவ்வாறு இருப்பினும் ஜமாத்திற்கு முன்னேற்றம் கிடைக்கும்போது பகைமை தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். இதை ஜமாத்தின் முன்னேற்றத்துடன் இணைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் பிரச்சாரம் செய்யும்போது மக்கள் நமது எண்ணிக்கை அதிகரித்து வருவதை பார்க்கும்போது பகை இன்னும் அதிகரிக்கும். ஒரு சில பாகிஸ்தானியர்கள் அல்லது ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள், வெள்ளை அமெரிக்கர்கள் அல்லது ஆசியாவைச் சேர்ந்த ஒரு சிலர் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நாம் ஒரு சிறிய இயக்கமாக இருப்பதால் அவர்களுக்கு அது பெரிய விஷயமாக தெரிவதில்லை. ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல் நாம் கிலாஃபத்தை பின்பற்றுவதால், நாம் ஒரு தலைமையகத்தை கொண்டிருப்பதால், அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் போன்ற விஷயங்களை அவர்கள் தம் மனதில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களின் தலைமையகத்தை குறிவைக்க வேண்டும் என அவர்கள் நினைக்கலாம். உலக மக்களாகிய இவர்களுக்கு தொலைநோக்கு பார்வை உள்ளது. 30 வருடங்களுக்கு பிறகுள்ளதை அவர்கள் இன்றே திட்டமிடுகிறார்கள். ஆகவே நாமும் அதே போன்று திட்டமிட வேண்டும். ஒரு வாழ்க்கை துணை மற்றொரு துணையிடம் சொற்கள் மூலமாக கடுமைகள் காட்டுவது, இதுபோன்ற அநீதிகள் பெரும்பாலும் கண்டுகொள்ளாமல் விடப்படுகின்றது. ஆனால் இதற்கு நீண்டகால எதிர்மறை விளைவுகள் ஏற்படலாம். எனவே எனது கேள்வி என்னவென்றால், ஒரு நபர் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? ஜமாத் அந்த நபருக்கு எவ்வாறு உதவ முடியும்? இங்கு ஒரு நபர் என்பது யாரை குறிக்கிறது? கணவனா, மனைவியா? பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தம் கணவர் இவ்வாறு முறைகேடாக நடந்து கொண்டார் என்று மனைவிகள் சார்பாக எனக்கு முறையீடுகள் வருகின்றன. இதற்காக ஜமாத் அவர்களுக்கு புரிய வைக்கின்றது. அதனால்தான் இஸ்லாமிய கமிட்டி உருவாக்கப்பட்டுள்ளன. அவர்கள் பரஸ்பரம் மீண்டும் இணைய வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இதை லஜ்னா மற்றும் ஹுதாமுல் அஹ்மதியா அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜமாத் கூறுகிறது. வாழ்க்கை துணைவர்களிடம் ஏன் பிரிவினை ஏற்படுகிறது? யாராவது என்னிடம் கேட்டால், எவரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, இருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் கூறுவேன். நான் பெர்ஃபெக்டாகவே, நீ தவறு என்று யாரும் சொல்ல முடியாது. அவர்களிடத்திலும் பலவீனங்கள் இருக்கும், உங்களிடத்திலும் இருக்கும். அனைவருக்கும் சில குறைபாடுகள் இருக்கும். நீங்கள் மற்றவரின் பலவீனங்களை காணும்போது உங்கள் கண்கள், நாக்கு மற்றும் காதுகள் ஆகியவற்றை மூடிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீங்கள் குறைகளை சுட்டிக்காட்டி கொண்டே இருந்தால் பிரிவினை அதிகரிக்கும். அதிக அளவில் மோதல்களை உருவாக்கக்கூடாது. ஜமாத்தில் இஸ்லாமிய கமிட்டிகள் உள்ளன, அவர்கள் இதை கவனிக்க வேண்டும். ஒருவர் உண்மையான மொமீனாக இருப்பார் என்றால், அவர்கள் கணவன் அல்லது மனைவியின் உரிமைகளை நிறைவேற்றுகிறார்கள் என்றால், பிறகு சண்டைகள் ஏன் நடக்கின்றன? தம்மை தாமே சரியானவராக கருதாதீர்கள். மனைவியின் உரிமைகளையும் நிறைவேற்றுங்கள். மனைவியும் கணவரின் உரிமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இது பரஸ்பர புரிதலாகும். இருவருக்கும் இது இருக்க வேண்டும். பிரிவுக்கான மூல காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். அந்த காரணத்தை நீங்கள் தான் நன்கு அறிவீர்கள். நீங்கள் ஜமாத்திற்கு வரும்போது ஜமாத்திடம் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். இவையெல்லாம் தன்னுடைய தவறு என்று யார் ஒப்புக்கொள்வார்? இது தம்முடைய தவறு என்று மனைவி எப்போது ஒப்புக்கொள்வாள்? இது அவருடைய தவறு என்று மனைவி கூறுகிறாள். இது என் தவறு அல்ல, இது என் மனைவியின் தவறு என்று அவர் கூறுகிறார். பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். பின்னர் வழக்குகள் தொடரப்படுகிறது. வழக்கு தொடங்கும் போது அவை ஒருபோதும் முடிவடையாது. அதனால்தான் முதல் விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும், இரையச்சம் இருக்க வேண்டும். இரையச்சத்தை ஏற்படுத்துங்கள். பின்னர் எல்லாம் சரியாகிவிடும். பிறகு ஜமாத்தின் இஸ்லாமிய கமிட்டியும் லஜ்னா மற்றும் ஹுதாமுல் அஹ்மதியாவும் திறம்பட செயல்பட முடியும். ஒருவர் தாம் உரிமைகளை பெற வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் கூறவில்லை. மாறாக ஒருவர் மற்றவர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க வேண்டும் என்றும் இஸ்லாம் கூறுகிறது. இருவரிடத்திலும் இந்த மனநிலை உருவாகிடும்போது எந்த மோதலும் ஏற்படாது. எனது கேள்வி என்னவென்றால், ஹஜ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஏதேனும் குறிப்பான துவாவை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார்களா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துவாக்களை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வப்போது செய்து வந்தார்கள். அவற்றில் சிலவற்றை அல்லாஹ்வே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அவற்றில் ஒன்று துரூத் ஷரீஃப் ஆகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துரூத் ஷரீஃபை அடிக்கடி ஓதுமாறு அறிவுறுத்தி வந்தார்கள். துரூத் ஷரீஃப் மூலமாக நீங்கள் அல்லாஹ் வரை சென்றடைய முடியும் என்றும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியுள்ளார்கள். மேலும் இதை ஒரு சபையில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் முஃப்தி முகமது
முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர்கள், நான் ஒவ்வொரு தொழுகையிலும் வேறு துவாக்களை செய்கிறோனோ இல்லையோ, ஆனால் துரூத் ஷரீஃபை கண்டிப்பாக ஓதுவேன் என்று கூறிய போது, இதைவிட சிறந்த துவா என்ன உள்ளது, இது நல்ல விஷயமாகும், நானும் அதைத்தான் செய்கிறேன் என்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். நேற்று என் சொற்பொழிவில் நான் இதற்கான உதாரணத்தை குறிப்பிட்டேன். அல்லாஹ்வின் மாணவர்கள் ஒன்று கூடி இவருக்கு இந்த அந்தஸ்து கிடைத்ததற்கான காரணம், இவர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசிப்பதாலும் அவருக்கு துரூத் அனுப்புவதாலும் தான் என்று கூறினார்கள். இதன் பொருள் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துரூத் அதிகம் ஓதி வந்தார்கள் என்பதாகும். இந்த துவாவினால் தான் அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது. துரூத் ஷரீஃபை விட சிறந்த துவா என்ன இருக்க முடியும்? இன்னும் பல துவாக்களையும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வப்போது ஓதி வந்தார்கள். ஆனால் அசல் விஷயம் என்னவென்றால், உள்ளத்திலிருந்து துவா வெளிப்பட வேண்டும் என்று அன்னார் கூறினார்கள். எனவே அருள்களை பெறுவதற்காக ஹஸ்ரத் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கேட்கப்பட்ட துவாக்களை கண்டிப்பாக ஓதுங்கள். ஆனால் உண்மையான துவா உங்கள் சொந்த மொழியில் நீங்கள் கேட்பது தான். குறிப்பாக தொழுகைகளில் உங்கள் மொழிகள் துவா செய்யுங்கள். ஏனென்றால் அதன் மூலமாக உங்களுக்குள் இருந்து உத்வேகம் பிறக்கிறது. உள்ளத்திலிருந்து கேட்கப்படும் துவா அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. குறுக்கு வழியில் செல்வது போன்று ஏதேனும் ஒரு பீர் சாஹிப் இந்த ஒரு குறிப்பிட்ட துவாவை கேளுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் 5 வேளை தொழவில்லை என்றால் எந்த துவாவும் பயனளிக்காது. முதலில் நீங்கள் 5 வேளை தொழுது அந்த நிலையை ஏற்படுத்துங்கள், பிறகு துவாக்களும் பயனளிக்கும். சந்திப்பு முடிந்ததும் குத்தாம் ஹஸ்ரத் கலிஃபத்துல் மஸீஹிடமிருந்து பேனாக்களை பரிசாக பெறும் நல்வாய்ப்பு பெற்றனர். திங்கட்கிழமை நடைபெற்ற ஒரு சந்திப்பின் தொகுப்பை நாம் கண்டோம். இப்போது ஜும்மா குத்பாவின் சுருக்கத்துடன் நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்றைய ஜும்மா குத்பாவில் ஹுசூர் அவர்கள் வக்ஃபே ஜதீதின் 68வது ஆண்டு துவங்கியதை அறிவித்தார்கள். குத்பாவின் இறுதியில் ஹுசூர் அவர்கள் உலகெங்கிலும் உள்ள அஹ்மதிகளுக்காகவும் உலகின் பொது நிலைக்காகவும் துவா செய்யுமாறு கூறினார்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஜமாத்துக்கு அருள்களின் ஆண்டாக இருக்க வேண்டும் என்றும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் ஜமாத்தை எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாக்கட்டும். பாகிஸ்தானில் பயங்கரவாத அமைப்புகளும் அவர்களின் குழுக்களும் அவ்வப்போது கொதித்தெழுந்து கொண்டே இருப்பார்கள். ஜமாத்தை எதிர்ப்பதில் சில இடங்களில் சட்டத்தின் பின்னால் இருந்து கொண்டு அவர்கள் எல்லா வகையான கொடுமைகளையும் செய்ய முயற்சி செய்கிறார்கள். அங்கு கல்லறைகளும் பாதுகாப்பாக இல்லை, வீடுகளும் பாதுகாப்பாக இல்லை. இந்த அநீதியாளர்களை பிடிப்பதற்கான ஏற்பாட்டை அல்லாஹ் விரைவில் செய்வானாக. அகமதிகளை அவன் தன் பாதுகாப்பில் வைப்பானாக. அவர்கள் ரப்பாவை நோக்கி தங்கள் பார்வையை வைத்துள்ளனர், அல்லாஹ் அதையும் பாதுகாப்பானாக. சில காலம் முன்பு துரூத் ஷரீஃப் மற்றும் சில துவாக்களின் பக்கம் நான் கவனமூட்டினேன். அதன் பக்கம் பாகிஸ்தானில் உள்ள அகமதிகள் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். அவ்வாறே உலகில் உள்ள ஒவ்வொரு அகமதியும் கவனம் செலுத்துங்கள். பங்களாதேஷில் உள்ள அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள், அல்லாஹ் அவர்களையும் பயங்கரவாதிகளின் தீங்கில் இருந்து பாதுகாக்கட்டும். சிரியாவிலும் இப்போது ஒரு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது. அங்கும் அல்லாஹ் அகமதிகளை எல்லா வகையான தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவானாக, தன் பாதுகாப்பில் வைப்பானாக. இதேபோல் மற்ற நாடுகளும் உள்ளன, ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளும் உள்ளன. எல்லா இடங்களிலும் அல்லாஹ் அகமதிகளை தன் பாதுகாப்பில் வைப்பானாக. இதற்காக குறிப்பாக துவாக்களை செய்வது ஒவ்வொரு அகமதியின் மீதும் கடமையாகும். உங்களுடைய நாடுகளுக்காகவும் பாகிஸ்தானுக்கு வெளியில் வாழும் பாகிஸ்தான் அகமதிகள் பாகிஸ்தானுக்காகவும் உலகின் பொதுவான நிலைக்காகவும் போர் சூழலுக்காகவும் துவா செய்யுங்கள். அதன் தீய தாக்கங்களில் இருந்து அல்லாஹ் ஒவ்வொரு அப்பாவிகளையும் அநீதி இழைக்கப்பட்டவர்களையும் காப்பாற்றுவானாக. இந்த மக்கள் புத்தாண்டை மிகுந்த ஆர்வத்துடன் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தம் மகிழ்ச்சியை மட்டுமே பார்க்கிறார். மற்றவர்களின் வேதனையை பற்றி அவர்களுக்கு உணர்வு கிடையாது. ஏழை மக்கள், ஏழை சமுதாயங்கள், அநீதிக்குள்ளானவர்கள் மீது சக்தி வாய்ந்த சமுதாயங்கள் அநீதி இழைத்து கொண்டே செல்கின்றன. இந்த ஆண்டில் அல்லாஹ் இந்த அனைத்து சக்தி வாய்ந்த சமுதாயங்களின் திட்டங்களையும் மண்ணோடு மண்ணாக்குவானாக. அல்லாஹ்வின் ஏகத்துவம் இவ்வுலகில் நிலைநாட்டப்படுவதை நாம் காண்போமாக. அல்லாஹ் நமக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக.